நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Shantechworld, the Science of the Technology. இந்தியால டிக்டாக் பேன் பண்ணதால டிக்டாக்கோட ஃபேன்ஸ் நிறைய பேர் செம்ம கடுப்புல இருந்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மறக்காம பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய புது புது டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாமே சடனா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவிலே கிட்டத்தட்ட 59 சைனீஸ் ஆப்ஸ் வந்து பேன் பண்ணாங்க. ஸோ அந்த 59 சைனீஸ் ஆப்ஸ்ல எனக்கு பர்டிகுலரா இந்த ஆப் தான் வேணும், இதை தான் வந்து நான் இந்தியாவில யூஸ் பண்ணணும், இந்தியாவில யூஸ் பண்றதுக்கு என்னென்ன இல்லீகலான வழிகள்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அந்த ஆப்பை யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்கீங்க. என்ன ஆப் அப்படின்றத வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டிக்டாக்லாம் ஒரு நிமிஷம் மட்டும் யோசிச்சு பாருங்க, அந்த டிக்டாக்கால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத மட்டும். அப்படி பார்க்கும்பொழுது டிக்டாக்ல பணம் கிடைக்குதா? அவ்வளோ எளிமையா வந்து கிடைக்காது. அதுக்காகவே ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க ஒரு கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோவையும். ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அதுவும் கிடைக்காது. அப்ப எதுக்கு தான் வந்து இந்த டிக்டாக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு என்டர்டைன்மெண்ட் தான், ஏதோ ஒரு சின்ன ஒரு பொழுதுபோக்கா தான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்தியால கிட்டத்தட்ட நிறைய பேர் டிக்டாக் வந்து ஒரு பொழுதுபோக்கா தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொழுதுபோக்குக்கு இப்போ இந்தியாவிலே கிட்டத்தட்ட டிக்டாக் போல ஒரு சில ஆப்ஸ் எல்லாமே வந்து லான்ச் ஆயிருக்கு. நீங்க அதை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா எனக்கு டிக்டாக் போல ஒரு ஆப் ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்க இந்தியாவோட ஆப்பை யூஸ் பண்ணலாம். டிக்டாக் பக்கம் போகாதீங்க. இந்தியாலேயே கிட்டத்தட்ட டிக்டாக் போல இன்டர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஸ் வந்து லான்ச் ஆயிருக்கு. அது போக வேற வேற இன்டர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஆப் வந்து டிக்டாக் போல வரணும் அப்படின்றதுக்காக வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதை பத்தின ஒரு நல்ல நல்ல ஆப்ஸையும் வந்து கடைசியா வந்து பார்க்கலாம். டிக்டாக் ஆல்டர்னேட்டிவா என்ன ஆப் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து கடைசியா பார்க்கலாம். இந்தியாவில் இந்த டிக்டாக் வந்து எவ்வளோ பாப்புலரா இருந்தது அப்படின்றத வந்து எனக்கு இந்த பிளே ஸ்டோர் மூலமா தான் வந்து இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? பிளே ஸ்டோர்ல டாப் சார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா இப்போ என்னென்ன ஆப்ஸ்லாம் பிளே ஸ்டோர்ல டாப்ல இருக்கு அப்படின்றத வந்து காமிக்கும். அந்த டாப் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஆப்ஸ் வரைக்கும் டிக்டாக்கு என்னென்ன ஆப்ஸ்லாம் ஆல்டர்னேட்டிவா இருக்கோ அந்த ஆப்ஸ் தான் வந்து அந்த 20 ஆப்ஸ் வரைக்கும் இருக்கு. ஆனா டிக்டாக் பேன் பண்றதுக்கு முன்னால வரைக்கும் டிக்டாக் தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ இந்த 20 ஆப்ஸ்லாம் வந்து எந்த மூலையில இருந்தது அப்படின்னே வந்து தெரியல. ஆனா இப்போ பாருங்க டாப் சார்ட்ஸ்ல வந்து நிக்குது. இது மூலமா என்ன தெரியுது அப்படின்னா டிக்டாக்கை இந்தியால பேன் பண்ணோன்னே டிக்டாக் போல மத்த அப்ளிகேஷன் வேற என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸையுமே வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து டாப் சார்ட்ஸ்ல போயிட்டு இருக்கு. இந்தியால இருக்கக்கூடிய டெவலப்பர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முட்டாள்தனமான வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி டிக்டாக்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து தான் இந்தியால இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து அடிக்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. சோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து இப்போ வரைக்கும் இந்தியால தேடிட்டு இருக்காங்க. அதையும் தெரிஞ்சுட்டு இந்தியாவில் உள்ள டெவலப்பர்ஸ் வந்து அந்த டிக்டாக்குக்கே ஆல்டர்னேட்டிவா வந்து ஆப்பை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சைனீஸோட ஆப் நிறைய ஆப் இந்தியால யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சோ அந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நிறைய இந்தியால இல்லாம இருக்கு. சோ அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் எல்லாம் இந்தியால லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அது ஏதோ வந்து ஒரு வகையில வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த டிக்டாக்கு ஆல்டர்னேட்டிவா ஆப்ஸ் லான்ச் பண்றதால ஒரு யூஸுமே வந்து கிடையாது. இந்தியால டிக்டாக்கை பேன் பண்ணோன்னே இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா VPN போட்டு இந்தியால டிக்டாக் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த டிக்டாக்கே வந்து ஒரு டஸ்ட்பின் ஆப் தான். சோ அதுக்காக ஒரு VPN அப்படி யூஸ் பண்றவங்க நீங்களே முட்டாள் அப்படின்றத நீங்களே ப்ரூவ் பண்றதா தான் வந்து அர்த்தம். அப்படி நீங்க ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஏதோ கொஞ்ச நேரம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுவேன், ஏதோ கொஞ்ச நேரம் பொழுதுபோக்குக்காக டிக்டாக் வந்து VPN போட்டு பாக்குறேன் அப்படின்றவங்க இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்க இந்தியாவோட ஆப்பையும் வந்து யூஸ் பண்ணலாம். அதுலயும் நீங்க ஏதாவது வந்து கொஞ்ச நேரம் பொழுதுபோக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்தியாவில வந்து டிக்டாக் பேன் பண்ணதுதான். பட் ஆனா அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்டதான் இருக்கும். ஸோ அந்த டேட்டாஸை பாதுகாக்கணும் அப்படின்னா வந்து அதுக்காக வேணா ஏதோ ஒரு இல்லீகலான மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம டிக்டாக்கை வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே வந்து டிக்டாக்ல இருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டையோ அல்லது வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா சைனாக்காரங்க எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கு மேலே நம்மளும் வந்து சேஃபா இருந்துக்கணும். ஓரளவுக்கு டிக்டாக் போல இன்டர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இந்தியாவில லான்ச் ஆகிருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஸ் இருக்கு. அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். பிளே ஸ்டோர்ல டாப் சார்ட்ஸ்ல ஒரு 20 ஆப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த 20 ஆப்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 2 ஆப், அந்த 2 ஆப் மட்டும் தான் வந்து டிக்டாக்கு ஆல்டர்னேட்டிவா இந்தியால லான்ச் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஆப். இந்த 2 ஆப் தான் டிக்டாக் போல இருக்கக்கூடிய ஒரு சிறந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த ஆப் அப்படின்னு சொல்லலாம். அதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது சிங்காரி அப்படின்ற ஒரு இந்தியன் ஆப். இந்த ஆப் தான் வந்து கிட்டத்தட்ட டிக்டாக் போல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப்ல டிக்டாக் மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்றதாலும் சரி, பாக்குறதா இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து பண்ண முடியும். அது கூடவே பிளஸ் ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா மேல வந்து 2 டேப் இருக்கும். என்னன்னா நியூஸ், இன்னொன்று வந்து வீடியோஸ். இந்த 2 டேப் வந்து கொடுத்துருக்காங்க.
இந்த நியூஸ் டேப்ல நீங்க என்ன லாங்குவேஜ்ல நியூஸ் படிக்கணுமோ அதையும் வந்து நீங்க இந்த ஆப் மூலமா வந்து நியூஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியும். இந்த ஆப்ல ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது நல்ல ஒரு ஃபியூச்சர்ல வந்து நல்ல ஒரு டெவலப் ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு டஸ்ட்பின் ஆப் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ அதனால இந்த நியூஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே வந்து எல்லாத்துக்கும் யூஸா இருக்கும். அது போக என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து வீடியோஸ்ல போய் நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியும். ஸோ டிக்டாக்கு ஆல்டர்னேட்டிவா ஆப் வேணும் அப்படின்னா வந்து நீங்க இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. டிக்டாக் போல இன்டர்ஃபேஸ்ல இன்னொரு ஆப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து மோச் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப் வந்து ஷேர் சாட்டோட இன்னொரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஜஸ்ட் சிம்பிளான ஒரு ஆப் தான். இப்பதான் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்றதால வந்து ஒரு சிம்பிளான ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் வந்து இருக்கு. இன்னும் போக போக வந்து டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ டிக்டாக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப் வேணும் அப்படின்னா வந்து நீங்க இதையும் வந்து ட்ரை பண்ணலாம். இது மட்டும் இல்லாம இன்னும் டிக்டாக்கு ஆல்டர்னேட்டிவா நிறைய ஆப் வந்து டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஸ் உங்களுக்கு சேஃப் இல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராமோட IGTV இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பாப்புலரான சோசியல் மீடியாஸ் எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணி வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ டிக்டாக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து நிறைய ஆப்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எந்த ஆப் வந்து சிறந்த ஆல்டர்னேட்டிவா கொண்டு வராங்க அப்படின்றதையும் வந்து பார்ப்போம். ஏதோ ஒரு டைம் பாஸ்க்காக டிக்டாக் போல ஆப்ஸை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்ஸை யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இது போல மேலும் புது புது டெக் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா Shantechworld சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய புது புது டெக் அப்டேட்ஸ் எல்லாமே சடனா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். த சயின்ஸ் ஆஃப் டுடே இஸ் டெக்னாலஜி.